டிஎன்சி தமிழர்களுக்கு வணக்கம். நான் சாய்நாத். இன்னைக்கு ஃபினான்ஷியல் சீரீஸ்ல நியூ ஜெனரேஷன் இன்வெஸ்டர்ஸ் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, அந்த தவறுகளை எப்படி சரி செய்யறது அப்படின்றத பத்தி விரிவா பேசுறதுக்காக மணிமந்திரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் எஸ் கோபி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, நியூ ஜெனரேஷன் இன்வெஸ்டர்ஸ்னா யாரு? இவங்க எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை விரும்புகிறாங்க? நியூ ஜென்ரேஷன் இன்வெஸ்டர்ஸு இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா பிலோ 30 இயர்ஸ் எல்லாமே ஜென்சி இன்வெஸ்டர்னு சொல்கிறாங்க. ஜென்ரேஷன் ஜி அவங்க கிட்டத்தட்ட இந்த 2017-18 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து நிறைய நியூ இன்வெஸ்டர் வர ஆரம்பித்தாங்க. மார்க்கெட் ஃப்ளோ நல்லா இருந்தது. சடனாக என்னாச்சு, இந்த கோவிட் டைமில் வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் நியூ இன்வெஸ்டர்ஸோட நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய வந்தது. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து அவங்களுக்கு ரிலேஷராக வந்து டெசிஷன் எடுக்கிறது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் வர்றது வந்து எக்ஸ்பென்சஸ் கம்மியான உடனே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பார்க்கலாமா, நிறைய அட்வைசஸ் கிடைச்சது. அப்போ ஓப்பன் ஆன டிமேட் அக்கௌண்ட்டோட கவுண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய லட்சங்களில் வந்து டிமேட் அக்கௌண்ட்டு புதுசாக ஓப்பன் ஆச்சு. மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோஸ் நிறையவே ஜென்ரேட் ஆச்சு. எஸ்ஐபி புக் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இவங்க வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் எப்படி வராங்க அப்படின்னா, எல்லோரும் என்னமோ பண்ணுறாங்க, நம்மளும் ஏதாவது பண்ணலாமா, அடிஷ்னலாக எதாவது பண்ணலாமா, நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், செகண்டரி இன்கம்க்கு என்ன பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்? ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக போகிறதா, எஸ்ஐபி பண்ணுறதா, மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறதா, இதுதான் வந்து அவங்க மெயினாக விரும்பினது. இவங்க தான் வந்து நியூ ஜென்ரேஷன் இன்வெஸ்டர்ஸ், பிலோ 30 ஏஜ், இப்போ ரீசெண்டாக ஜாயின்ட் ஆனவங்க மார்க்கெட்டில். அவங்க விரும்புகிறது அதிகபட்சம் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அதில் அதிக லாபம் இருக்குமா அப்படின்றது தான் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எந்த மாதிரி அவங்க நாலேஜோடு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, ப்ராப்பர்ட்டி, இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு மெயினாக தேவையானது குயிக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, லாபம் பார்க்கலாமா. ஸோ பெஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்ததும் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான். ஓகே, இந்த நியூ ஜென்ரேஷன் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் செய்யும்போது ஏன் தவறுகள் நடக்குது? இந்த நியூ ஜென்ரேஷன் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கும்போதே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்ததோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறாங்க. மெயினாக வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் சோசியல் மீடியான்னு சொல்லலாம். இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம அதை செஞ்சிடணும், அதில் அதிகமான லாபம் இருக்கும், அது நமக்கு குயிக்காக வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அது கரெக்ட் அப்படின்ற ஒரிஜினாலிட்டியை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தெரியாட்டினாலும் ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இந்த சோசியல் மீடியாவோட ஆப்பெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஆப் வந்து ஒன்லி த பெஸ்ட் வே, இது மட்டுமே போதும் அப்படின்னு பார்க்குறாங்க. ப்ராப்பராக ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறதில்ல. ஃபினான்ஷியல் பிளான்னே என்னன்னு தெரியாது, தெரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி ஏஜே அது வந்து எப்படின்னு தெரியலை. ஸோ இதெல்லாம் தான் அவங்கள லீட்ஸ் டு மிஸ்டேக் இன் தேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அங்கே தான் ஃபஸ்ட்டு தப்பு நடக்கும். அது எப்படி நடக்குன்னா, ஒருத்தர் சொல்லிடுறாருன்னா இவருக்கு தகுந்த மாதிரி இருக்காது, அவங்க ஜென்ரலாக தான் சொல்லுவாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது காமனாக இருக்கும். உங்களோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, உங்களோட ஆஸ்பெக்ட்டு, எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ப்ரொஃபைல் இருக்குது, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவங்க சொன்ன உடனே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அது மகா தவறு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்யணும். அப்படியே ஓவர் கான்ஃபிடென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பிளாட்ஃபார்ம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறாங்க, அதுவும் தவறு. ஓகே, இந்த நிலைமையில் அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் நிதானமாக தான் டிசைட் பண்ணணும். இப்போ ஜென்சி இன்வெஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ வயசு ரொம்ப கம்மி, எந்த டெசிஷனும் ஈஸியாக எடுப்பாங்க, ரிஸ்க் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. பட் அனலைஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அப்போ பொதுவாக என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக வந்து யோசிக்கணும். நம்ம ஹை ரிஸ்க் இருந்தாலே ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் அந்த ஹை ரிஸ்க்குங்கிறத மறந்துட்டு ஹை ரிட்டர்னை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த ரிஸ்க் வந்தால் என்ன நிலைமை அப்படின்னா, சப்போஸ் ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, லாஸ் ஆயிடுச்சு, இது டோட்டலாக வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. ரெண்டுமே தவறான வழி தான். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்திருக்கா, ஸோ அதை கிராஸ் செக் பண்ணணும். எப்படி கிராஸ் செக் பண்ணுறது? ஒன்று, அவங்களோட முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்க ஒரு ஜென்ரேஷன், அவங்களோட சீனியர்ஸு, ஃபாதர் மதரு, ஃப்ரெண்ட்ஸு, இல்லை
போய் ஒரு ரெஜிஸ்டர்டு அட்வைசர் அவங்கள பார்த்து இந்த மாதிரி இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இது கரெக்டாக தப்பா, ஒரு கிராஸ் செக் பண்ணி தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸே ஸ்டார்ட் பண்ணணும். சோசியல் மீடியா கரெக்டு, நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸு ஆப் எல்லாமே கரெக்டு தான், அதுதான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. பட் அதை அப்படியே நீங்கள் செய்யக்கூடாது, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சரி பண்ணிக்கிறணும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்மில் லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, மார்க்கெட் ஏன் ஏறுது இறங்குது, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். முடிவு வந்து நீங்கள் உடனே எடுக்கக்கூடாது. ஹைப் எப்படின்னா, மார்க்கெட்டில் உடனே ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் சாதித்தது மாதிரியும், லாஸ் வந்ததுன்னா நீங்கள் ஏமாந்தது மாதிரியும், ரெண்டு ஃபீலுமே தவறான ஒன்று. ஸோ நிதானமாக அப்போ மற்றவங்களுக்கு எப்படி லாபம் வருது, ஸோ அவங்க எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். சிறந்த அட்வைசரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப குறைவான முதலீடாக இருக்குது, அதை போய் கேட்குறதுக்கு நம்ம வந்து சங்கடப்பட்டுட்டு கேட்காமையும் விட்டுருவோம். இப்போ நீங்கள் 50 ருபீஸ் இருந்தால் கூட வந்து எஸ்ஐபியில் போடலாம், 100 ருபீஸ் எஸ்ஐபியில் போடலாம், தவறு இல்லை. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை மறைக்கிறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் லோ ப்ரைஸ் ஸ்டாக்ஸை போய் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணுறது, அது பண்ணலாம். அதோட ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்றது தெரியாமல் போய் அந்த ஸ்டாக்கை வாங்குறது. சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக ப்ராஃபிட் இருக்குது, அப்போ ஃபர்தராக எப்படி இருக்கும் அதை நீங்கள் கவனிக்கணும், அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு கவனிக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க, யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறா? சோசியல் மீடியாவில் உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு, அவங்க சொல்கிறத நீங்கள் போய் செய்கிறீங்க, நீங்கள் செய்கிறத யார் கவனிக்கிறா? அப்போது நீங்கள் அட்வைஸரை தான் வந்து முழுமையாக ஃபாலோ பண்ணணும். இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப முக்கியம். நம்ம கிண்டர் கார்டனில் படிக்கிறது மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து தான் நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க. அதுபோல் நீங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து நீங்கள் லாங் டேர்மில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த டைமில் நீங்கள் தெளிவாக பண்ணிட்டீங்கன்னா கோயிங் ஃபோர்த் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். அதனால் போன உடனே நம்ம சோசியல் மீடியா பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னு பண்ணவே கூடாது. அவசரமாக வந்து ப்ராஃபிட் பண்ணிடுறோன்னு சொல்லி செய்யக்கூடாது. ஃபினான்ஷியல் பிளான் ரொம்ப முக்கியம். உங்களோட இது 3 இயர்ஸ் கமிட்மெண்ட்டா, 5 இயர்ஸ் கமிட்மெண்ட்டா, அதை நீங்கள் பார்க்கணும். உங்களோட ஃபினான்ஷியல் பிளானில் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நிலைமை எவ்வளோன்னு பார்க்கணும். உங்களோட சர்ப்ளஸ் கரெக்டானு பார்க்கணும். சர்ப்ளஸ் தெரியாமல் இந்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அடுத்த மாதம் எடுத்துடலான்னு பார்ப்பாங்க, அது மிக தவறு. மார்க்கெட் ஏறும், ஒரு சைடு ஏறிட்டே இருக்குன்னா ஒரு சைடு ஏறுதுன்றது மட்டும் பார்க்கக்கூடாது, அதர் சைடு டவுன் சைடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் டைரெக்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா முடிவெடுக்கும்போது ஒருத்தவங்களை கேட்டு தான் எடுக்கணும். இல்லைன்னா தவறாகிடும். லாஸ்ட்டில் வெளியில் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரெக்கவர் ஆகும், அந்த டைம் நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்க. ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ஸ்லோ மேனரில் கன்சிக்யூட்டிவாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும். அதே மாதிரி எக்ஸிட் பண்ணுறதுலையும் அதே மாதிரி மெத்தடை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, தேர்ந்தெடுக்கிறத பற்றி சொன்னீங்க, இதில் அவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் கவனிக்கணும். உங்களோட தேவைகளே தெரியாது, நம்மக்கிட்ட ஒரு சர்ப்ளஸ் மணி இருக்குது அப்படின்றதுக்காக போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதோட தேவைகள் என்ன, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் கவர் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேசிக் விஷயம், ஒரு காரு, பைக்கு, வீடு, பொருள் எல்லாத்துக்குமே ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம். அதெல்லாம் உயிருள்ள பொருள் கிடையாது. ஆனால் நம்மளோட ஹியூமனிட்டி வந்து வேல்யூபிள். நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய லெவலுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்த் கவர் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டாக ஒரு 5 lakhs கொடுக்குறாங்க, சடனாக அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரிஸ்க் இருக்கா இல்லையா, இது எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஐடியா இல்லாமவே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், மெயினாக இது நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம், 3 இயர்ஸா, 5 இயர்ஸா, லாங் டேர்மா, ரிஸ்க் உள்ளதா, ரிஸ்க் இல்லாததா, அதெல்லாம் பார்க்கணும். சில இன்வெஸ்டர் ரிஸ்க்கே எடுக்கிறது கிடையாது, நார்மலாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் போதும்னு பார்க்குறாங்க, அதுவும் மிக தவறு அந்த ஏஜில். ஸோ நியூ ஜென்ரேஷன் இன்வெஸ்டருக்கு மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளவு நாளுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அதை நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். அதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, அதில் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், ஃபஸ்ட்டு விஷயம் அதை பார்க்கணும்.
ஸோ அப்படி இல்லைன்னா அதை விட கொஞ்சம் மாடரேட்டாக நீங்கள் எப்படி ரிஸ்க் எடுக்கிறது, மந்த்லி எஸ்ஐபியில் பண்ணுங்கள். அது ரிஸ்க் கொஞ்சம் மாடிஃபை ஆகும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் போகும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்னொருத்தவங்க உங்களோட ஸ்டாக்ஸை வாங்கி விற்கும்போது மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறவங்க பண்ணுறதுனால உங்களோட ரிஸ்க் அட்ஜஸ்ட் ஆகுது. அட்வைசர் வந்துடுறாங்க. இதெல்லாம் தான் நீங்கள் கவனிக்கணும். ஓகே, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன மாதிரி தவறுகள் செய்கிறாங்க, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக சொன்னீங்க. நன்றி. நன்றி. இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களோட இணையமான tnctamil.com இணைந்திருங்க. நான் சாய்நாத்.